உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா வரலட்சுமி, அத போய் வாங்க முதல்ல. நீங்க உட்காருங்க. மச்சான் இருங்க. நான் ஒன்னும் தீபாவளிக்கு பலகாரம் கொண்டு வரல. என் மக வானதிக்கு உங்க வீட்டு பையனை சம்பந்தம் பேச வந்திருக்கோம். உங்ககிட்ட பல முறை கேட்டுட்டோம். நீங்க பிள்ளைங்களை கேட்கணும், நாள் கோல் பார்க்கணும்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பிள்ளைங்களே இங்கதான் இருக்காங்க, நாளும் கோலும் நல்லா தான் இருக்கு. அதான் பேசி முடிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். இவ்ளோ நாள் அமைதியா இருந்தது அருள் மாமா ஊர்ல இருந்து வர்றதுக்காக தானா? என் மனசுல இருக்கிறது அப்பா அப்படியே புரிஞ்சு வச்சிருக்காரு. இனியும் நாளை கடத்துறதுல அர்த்தம் இல்ல மச்சான். உங்களுக்கு சம்மதம்னா இந்த தட்டை வாங்கிக்கங்க, இல்லனா இதுக்கு ஒரு முடிவையாவது சொல்லுங்க. நாங்க இங்க வேலையை பார்த்துட்டு போறோம். நானும் தான் பொண்ணை வச்சிருக்கேன். அண்ணனுங்க வீட்டுல கொடுக்கற அளவுக்கு எனக்கு வசதியும் இல்ல, இப்படி தட்டோட வந்து கேட்க தைரியமும் இல்ல. சச்சே, நல்ல விஷயம் பேசுறப்போ இப்படி கண் கலங்கிக்கிட்டு. ஐயோ, அண்ணன் வேற என்னையே பாக்குறாரே. என்ன மச்சான் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. மா, எங்கம்மா போற? ஒண்ணும் இல்ல, இரு. என்னங்க, அண்ணன் தட்டை குடுக்கறாருல்ல, வாங்குங்க. அண்ணன், வானதி எங்க வீட்டு மருமக, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க அதை நம்பாததால தானே இதெல்லாம் செய்யறீங்க. ஏமா, நம்பிக்கையெல்லாம் இருக்குமா? வாய் வார்த்தை மட்டும் போதுமா? இந்த மாதிரி 4 பேருக்கு முன்னாடி தட்டம் மாத்தினா தானே முறையா இருக்கும். ஏங்க, இன்னும் என்னங்க யோசனை? வாங்குங்க தட்டு. மச்சான், தங்கச்சி தான் சொல்லுதுல, தட்டப்பிடிங்க. வரலட்சுமி, தட்டப்பிடி. வசதியான பொண்ணுனதும் எப்படி புருஷங்கிட்ட தட்டு வாங்குவாங்கன்னு சொல்லுது பாத்தியாடா? விடுக்கா, படிக்காத கழுதைக்கு இந்த படிக்காத கழுதை தான் பொருத்தமா இருக்கும். ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கும். ஐயோ சுப்லட்சுமி, ஐயோ அம்மா. அத்தை, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.